எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஏர் சைன் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ காற்று ராசிகள், நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் ராசிகளாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்கன்னா அந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 பைல் வச்சுருக்கீங்க. பைல் 1 வந்து 5 ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, பைல் 2 வந்து 6 ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். நான் கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ரீடிங் எது அப்படின்றது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 நம்பர் 5 இந்த நம்பர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய மெயின் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். 9 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. மெயினாக இது வந்து ஒரு உங்களோட ஒர்க்கில் அல்லது வந்து உங்களுடைய கப்ஸில் வந்து தான் இங்கே தெரியுது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அட் ப்ரெசண்ட் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரைண்டாக எனக்கு தெரியல. எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கூட இருக்கலாம், இல்லை வந்து கடந்து வந்திருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பாஸ்டில் பார்த்த ஃபெயிலியர்ஸ், ஓகே, அதில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கலாம். இது வந்து ஒர்க்லேயும் உங்களுடைய கப்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு நியூ பிகினிங், ஒரு உங்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, என்தூசியாசம் அப்படின்றது இருக்குது. இங்கே சந்தோஷங்கள் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே எனக்கு தெரியுது. சம் ஹாப்பினஸ் அப்படின்றது தெரியுது, புரிதல் அப்படின்றது இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும் இனிமேல், எப்படி வந்து உங்களுடைய குயின் ஆஃப் கப்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய எனர்ஜிஸ் வந்து இழக்காமல் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே மெயினாக இங்கே வருது. ஸோ மெயினாக உங்களுடைய எனர்ஜி வந்து பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஜாய்ஃபுல்னஸ். மேபி நீங்கள் லோன்லியாக கூட இருக்கலாம் அட் ப்ரெசண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதோ, எது வந்து சந்தோஷம் கொடுக்குதோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு அவேராக இருக்கீங்க. உங்களுடைய டெசிஷன் வந்து இங்கே ஃபஸ்ட்டாக எனக்கு ப்ரியாரிட்டியாக தெரியுது. ஸோ உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்டில் வந்து இந்த தேர்ட் ஒரு பர்சனாக இருக்கலாம், இது வேலையில் இருக்கலாம், உங்களுடைய கப் சைடில் இருக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருந்திருக்கு. மேபி அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து 2 ways. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த சந்தோஷங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகணும், எப்படி வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கப்ஸ் லெவலில் ஒரு ஹையராக எனக்கு தெரியுறீங்க. அதே மாதிரி வேலையிலையும் உங்களுடைய ஒர்க்லையும் எப்படி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு சைடு, ஒன் வே அப்படின்றது அது வந்து இருக்கலாம். செகண்ட் வே அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பர்சன் மூலிமா உங்களுக்கு சம் அக்செப்டன்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும். இந்த பர்சன் முன்னாடி வந்து இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து அவங்களால ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ 2 ways அப்படின்றது இங்கே வந்து ப்ரெடிக்ஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வே நான் சொன்னது வந்து உங்களுக்குள்ளே யுவர் செல்ஃப், அதாவது வந்து லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றது வரும்ல. உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி உங்களோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து கடந்து வரணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க, உங்கள் மணி வைஸ், உங்கள் ஃபேமிலி வைஸ் அப்படின்றது இருக்குது. செகண்ட் வே அப்படின்றது வந்து இந்த பர்சன்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் அப்படின்றது வருதுங்க. இந்த முன்னாடி நடந்த அந்த பெயின்ஃபுல்லான விஷயம் வந்து மாறி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு லீடில் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு போகிறதுக்கும் இந்த ஒரு பை சான்ஸ் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் இங்கே வந்து 2 ways எனக்கு இருக்குது, தெரியுது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பெஸ்ட் மெஷூர் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்றது வந்திருக்குங்க. If you are blessed with something, then use it for the benefit of you and community instead of being selfish and arrogant அப்படின்றது வந்திருக்குங்க. இது வந்து என்ன எனக்கு காமிக்குது அப்படின்னா, நீங்கள் நடராஜஸில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து உங்களுக்கு சம் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது என்ன அப்படின்றது தெரியும். அது வந்து ஒரு நாலேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, பட் ஆனால் அந்த லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தேக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகல, லெவல் ரைஸ் பண்ணலை. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பவர் வந்து ஒரு இயற்கையாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இன்னும் வந்து யூகிக்கலை, இல்லை யூகிச்சும் நீங்கள் அதில் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க. அதில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்காக முதல்ல அதை யோசிங்க. அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்காக, அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டிக்காக கூட இருக்கலாம்.
அது வந்து ஒரு அதான் நான் சொன்னேன், உங்களோட கைடன்ஸாக இருக்கலாம், உங்களுடைய பெனிஃபிட், தட் மீன்ஸ் உங்களுடைய டிவைன் பவர் இருக்கலாம், அவங்க ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதாவது ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயத்தில் படிச்சிடும் நாலேஜ் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறவங்களா நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும், அந்த பவர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம் ஆல்ரெடி நடந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இது பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுது. ஓவரால் எனக்கு வந்து உங்களோட எனர்ஜி குட் வைப். இது வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சக்ஸஸ் இருக்குது உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய கம்யூனிட்டிக்காக இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்காக இருக்குது, உங்களுக்காக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க, அது உங்கள் நல்லதுக்கு அப்படின்றது தான் இங்கே மீனிங் வருது. ஓகே, சிலர் வந்து ஒரு லேர்னிங், அதாவது வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களா கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லாருக்கும் வராது, டீச்சிங் அப்படின்றது எல்லாருக்கும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. அது தாட்ஸாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பேஷனாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்றதான் இங்கே பவர் அப்படின்றது வந்திருக்கு. அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த கார்ட்ஸும் பார்க்கலாம். அவுல் மெடிசன் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இந்த அவுல் மெடிசன், இந்த கார்டு என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து சம் ட்ரூத் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுது. உங்களுடைய ஒரு இன்னர் செல்ஃபில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த பாஸ்டில் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து கரெக்டு, யார் வந்து ஒரு ட்ரூவான பர்சன், எந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடந்துச்சு, எது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, யார் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிச்சு, சப்போர்ட் கிடச்சிச்சு, எப்படி நீங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு, யார் மூலிமா கிடச்சிச்சு, இல்லை வந்து அந்த ட்ரூத் அப்படி இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதுதான் இங்கே வந்திருக்கு இந்த கார்டு. ஸோ அந்த ட்ரூத் அப்படின்றது வந்து உண்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து காமாக வச்சுக்கிற டைம் கிடையாது. அதிலிருந்து ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றது கொண்டு போகிற டைம், ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்றது கொண்டு போகிற டைம். இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஜாபில் இருக்கலாம், உங்களுடைய எமோஷ்னலில் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்களா, உங்களுடைய மனதளவில் ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம், இல்லை புரிஞ்சிருக்கலாம். இனிமேல் எப்படி இருக்கணும், அதை தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். எப்படி இருக்குது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுடைய கப்ஸ் லெவல் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதுதான் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த அவுல் அப்படின்றது வந்து ஒரு ஹையர், அதாவது கவனிக்கிறது, ஸோ வாட்ச் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது, மற்றவங்கள வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா ஒரு பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் இப்போ ஒரு பிகினிங்காக இருக்கட்டும், இது வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு இதில் வந்து லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மனிதர்களாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, பாஸ்டில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நம்ம நினச்சது வந்து நடக்கலை, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவாயிட்டீங்க. இங்கே என்ன வருது அப்படின்னா, உங்களுடைய பேஷன் நோக்கி போங்க, உங்களை வந்து உங்களுடைய பவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. அதே மாதிரி உங்களுடைய ட்ரூத் அப்படின்றது உங்களுடைய இன்னர் செல்ஃப், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் எப்படி இருக்கணும், யாரை வந்து நம்பணும், எப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிகின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஓகே, ஸோ உங்களுடைய இதில் வந்து நேட்டிவ் ஸ்பிரிட் வந்து 2 கார்டு வந்திருக்குங்க, பார்க்கலாம். இன்னொரு கார்டு ஒயிட் பஃபலோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க எனக்கு மோஸ்ட் ஆஃப் இது என்னென்னா, எனக்கு ஃபெமினின் எனர்ஜியாக தெரியுறாங்க, எனர்ஜி அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா,
இந்த கார்டு வந்ததுக்கு மீனிங் அதுதான். ஸோ இது வந்து ஒரு டிவைன் ஒரு டெக் மாதிரி எனக்கு இந்த கார்ட்ஸ் ரீட் பண்ணும்போது தெரியுது. ஸோ இது என்னென்னா, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் லைஃப்பில். ஒரு இந்த சோல், உங்களுடைய சோல் எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப நாளாக, அதாவது என்ன சொல்கிறது, மெச்சூர்டான சோல் சொல்லுவாங்க, டிவைன் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ தான் இந்த லைஃப் டைமில் தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் அந்த மாதிரி தெரியுது. ஸோ மெயினாக ஸ்பிரிச்சுவல் சைடில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, அப்சர்வேஷன் இருக்குது. சில ஒரு பாஸ்டில் நீங்கள் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அது ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் மேபி. ஸோ இதில் வந்து ஏஜ் அப்படின்றது வந்து விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக கூட இருக்கலாம். இது வந்து ஒரு 30+ இருக்கிறவங்க, இல்லை அபவ் 50 கூட இருக்கலாம், 60. ஸோ இங்கே வந்து என்னென்னா, உங்களுடைய சோல் பார்க்கும்போது ஒரு மெச்சூர்ட், ஒரு ப்ளசண்ட் அப்படின்றது சொல்லலாம், பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அனுபவ ரீதியான அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பகுத்தறிஞ்சு ஒரு செயல்படுறது, ஒரு பிளானிங்காக ஒரு ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து இப்போ தான் அந்த அவேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் அந்த புரிதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படிப்பட்ட சோல், எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இனிமேல் இருக்கணும், எப்படி வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் கொண்டு வரணும், உங்களால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸாக இருக்கலாமுங்க, இது வந்து ஒரு படிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பேசினாலே மற்றவங்க கேட்பாங்க. உங்களுடைய தாட்டுக்கும் மற்றவங்களுடைய தாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு ஏஜில் சின்னவங்களாக கூட இருக்கலாம், தட் மீன்ஸ் ஒரு 30க்குள்ளே கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பேசும்போது பெரிய ஒரு மெச்சூர்டாக ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜில், ஒரு ஒர்க்கில், இந்த நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அதை தேடி போவீங்க. நீங்கள் யார், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து லீட் பண்ண, இதெல்லாம் வந்து உங்களுடைய நேச்சர் அப்படின்னு, இதுதான் உங்களுடைய நேச்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்குரிய ஒரு டைம் வந்திருக்கலாம், அதுக்குரிய ஒரு புரிதல் வந்திருக்கலாம், அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து எவ்வளோ ப்ரீசியஸ், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து லீட் பண்ணிட்டு போகணும், ஸோ எதுக்காக வந்து நம்ம இந்த லைஃப் டைமில் வந்திருக்கோம், ஏன் வந்து நம்மளை வந்து இந்த கடவுள் வந்து நம்மளை வந்து இந்த லைஃப் டைமில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குல்ல, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அதுதான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ நல்லா இருக்குது, உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்சிஸ்டருடைய ஒரு இதுவும் இருக்குங்க, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் வந்து சேவ் ஆகிருக்கீங்க, நிறைய இடத்துல வந்து நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. ஓகே, அது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய கிராண்ட் மதர், இல்லை மூதாதையர்கள், ஃபாதர், அந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய ஒரு இது கூட நீங்கள் சைல்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். நிறைய வருதுங்க, டீப்பாக போயிட்டே இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இதுதான் பர்சன்ஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபெமினைன் எனர்ஜி வந்தாலும், பட் பர்சன்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டுமே மேலாக கூட நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் எனர்ஜி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரீசியஸ் சோல், அதுதான் நான் சொல்ல வரேன். அதை வந்து நீங்கள் வந்து லெவலப் பண்ணுங்கள், ரைஸ்அப் பண்ணுங்கள். உங்களால் மற்றவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். பட் அது வந்து உங்களுடைய லைஃப் இது என்ன சொல்லுவாங்க, பண்ணணும், நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும், படிக்கணும், அது சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்கள் லைஃப் டைம் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ வேறு கார்ட்ஸ் பார்க்கலாம். அன்கண்டிஷனல் லவ் யுவர் செல்ஃப் அதர்ஸ் அண்ட் லவ் yourself, others and every situation, no matter what the outward appearances may be. இந்த கார்டு வரும்போது எனக்கு இந்த இது வருது. மேபி முன்னாடி நீங்கள் வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸ்க்காக ரொம்ப
என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டிருப்பீங்க. இது வந்து எந்த பர்சன் மூலியமாக கூட இருக்கலாம், இது ரிலேட்டிவ் மூலமாக இருக்கலாம், பேரண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம், சிஸ்டர் பிரதர் மூலியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்திருப்பீங்க, இல்லை லவ் சிச்சுவேஷன், ஓகே. பட் அவங்க வந்து அந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுடைய லவ் வந்து ரொம்ப ட்ரூவாக ஒரு பியூராக இருந்திருக்கும். அந்த லவ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது, ஓகே. அதனால தான் இந்த கார்டு வருது. பட் இப்போ வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய லவ்க்காக நிறைய பேர், அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த அதான் நான் சொன்னேன், ப்ரீசியஸாக இருக்குது. உங்களுடைய சோல் வந்து ப்ரீசியஸ், உங்களுடைய லவ் வந்து ப்ரீசியஸ். அதை நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் அதை நினைக்கிறது இல்லை. அந்த இங்கே என்ன வந்திருக்கு, வாட் த அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் மேபி அப்படின்றது இப்போ அந்த பக்குவம் வந்திருக்கலாம். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு அந்த ஃபேட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நம்மளுக்கு அந்த விதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க, ஓகே. நெக்ஸ்ட் கார்டு, இந்த கார்டு பார்த்துலாங்க. செரிண்டிபிட்டி அப்படின்றது வந்துருக்குங்க. ரொம்ப நல்ல கார்டுங்க. இப்போ வந்து உங்களுக்குரிய ஒரு டைம்ங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுடைய லக்கி டோர்ஸாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற அந்த ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கதவை தட்ட போகுது. அது வந்து எப்படி நீங்கள் கொண்டு போகணுமோ அந்த லீடில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த இடம் வந்து பிடிக்கலாம். அது வேலையில் இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய ட்ரூ டிசையர், ஓகே. ஸோ அது வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் கார்ட் பார்த்துடலாம். கவுஸ் டெயில் அப்படின்றது வந்திருக்கு. டேஞ்சர்ஸ் வில் பி வார்டட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிசைர், பிளெஸிங்ஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி அப்படின்றது வந்துருக்கு. அதை நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து லக்கி அந்த ஜாக்பாட் அப்படின்றது வந்து இப்போ வந்து இந்த மந்தில் வந்து நிறைய விஷயங்கள், சேஞ்சஸ், மிராக்கிள்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அனலைசிங் அப்படின்றது வந்து நிறைய நடக்க போகுது. சடனாக உங்களுக்கு வந்து அந்த மிராக்கிள் நடக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நடக்கும். அது வந்து வேலையில் மெயினாக அவங்க கப் சைடில். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கு கிடைக்கும், சோல்மேட்ஸ் அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் தெரியுது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது, ஓகே. முடிஞ்ச பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. புதன், சனி, துளசி மாலை அல்லது வந்து பன்னீர் புஷ்பம் அம்மனுக்கு வந்து சாத்துங்க. முடிஞ்ச பௌர்ணமி திதியில் வந்து பஸ்ஸுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், 2 வாழைப்பழம் கொடுங்க. ஸோ நல்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம், ஓகே. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பாயில் 2 நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு. சேரியட், ஹை ப்ரீஸ்டஸ், மூன். இதில் வந்து 5 கார்டு வந்திருக்குங்க. 8 ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது. சேரியட், ஹை ப்ரீஸ்டஸ், த மூன், 8 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இது மெயினாக எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப், உங்களுடைய எமோஷனல் தான் எனக்கு காமிக்குது. ரிலேட்டட் இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதர் திங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம், வேறு நீங்கள் நினைக்கிற பர்சன், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், ஓகே. அது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய மைண்ட் செட் வந்து சேரியட் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ் தான். உங்களோட எனர்ஜி இது தான், இது கிடையாது. முன்னாடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், உங்களோட மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். சம் சுச்சுவேஷன், லெஃப்ட் சுச்சுவேஷன் இதான். ஏன்னா உங்களுடைய கப்ஸ் வந்து 2 ஆஃப் கப்ஸில் இருந்திருக்கு. இந்த பர்சன் மூலியமாக இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண வே உங்களுக்கு வந்து போயிருக்காது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது இந்த பர்சன் மூலியமாக, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சேரியட் அப்படின்றது வந்து துரத்திட்டு இருந்தீங்க, சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வைப் உங்களை வந்து அந்த எனர்ஜி டவுன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஓகே. அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு புரிதல் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸாக தான் இப்போ இருக்கிறீங்க. ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்றது உங்களை
உங்கள் ஃபேமிலியை, உங்களுடைய இன்னர் செல்ஃப், ஓகே, அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து எதை வந்து ஒரு சொல்கிறாங்களோ, கைட் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க. பெருசாக இங்கே வந்து முன்னாடி இது வந்து பாஸ்ட் எனர்ஜி தாங்க. ஸோ இந்த பாஸ்ட் எனர்ஜியில் நீங்கள் இருந்துட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ சேரியட் வந்து இந்த இதில் பண்ணுறதில்ல. இந்த சேரியட் வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை இந்த ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஸோ உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் மனசில் இன்னும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள், அந்த இன்னும் நீங்கள் ஃபுல்லாக மறக்கலை, இன்னும் ஃபுல்லாக நீங்கள் வெளியே வரல. 100% அப்படின்றது வந்து இதில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 60 to 70 வெளியே வந்துட்டீங்க. இன்னும் அந்த 30% அப்படின்றது அந்த மனசில் அந்த 2 of cups அப்படின்றது வந்து இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், ஹர்ட் அப்படின்னு. ஏன்னா வந்து 2 கார்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 2 of cups அப்படின்றது வந்து கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை இந்த பர்சன் வந்து அந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போகாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய க்ளோ அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, கடந்து வந்திருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கடக்கலை, அதுவும் வந்து கடக்கணும். அதுதான் இது வந்து மெயினாக வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ மவுண்டைன்ஸ், ஃபைண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரீசொல்யூஷன் அப்படின்றது வந்திருக்கு. நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் அஸ் த மவுண்டைன்ஸ் ஸ்டாண்ட் டால் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட், you are encouraged to find calmness and relaxation amidst the blockages and challenges you may be facing in life. Maybe at present நீங்கள் வந்து நிறைய சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது இந்த சேரியட் வந்திருக்கனால சொல்கிறேன். ஸோ எதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது, எதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதுதான் உங்கள் லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய இது வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாமல், ஒரு சிச்சுவேஷன் காம் பண்ண முடியாமல், உங்களோட மைண்டில் காம் பண்ண முடியாமல் சிச்சுவேஷன் போய்ட்டுருக்கலாம். பட் அதுக்கும் இந்த கார்டு சேர்ந்து இந்த எமோஷ்னல் சைடுக்கும் சரி உங்களுடைய செல்ஃப்க்குரிய ஒரு கார்டு தான் வந்திருக்கு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கே காம் இருக்கோ காம்னஸ் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சில பிளாக்கேஜஸ் உங்களுடைய அந்த வெளியே வர முடியும். ஈவன் தோ நீங்கள் வந்து சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தாலும் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஓகே, ஸோ அது வந்து மியூசிக்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஒரு சொல்யூஷன் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். எஸ், முதல்ல உங்களை வந்து இந்த காம்னஸில் வந்து கொண்டு வாங்க. ஸோ அதர் நெக்ஸ்ட் கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிவைன் விஸ்டம், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். திஸ் கார்ட் பிரிங் ஃபோர்த் த கிஃப்ட் ஆஃப் டிவைன் விஸ்டம் bestowed upon you by Shiva. You are blessed with an intuitive inner voice that serves as guiding light on your path அப்படின்றது வந்திருக்கு. வாவ், சூப்பருங்க. ஆக்சுவலாக இந்த 2 கார்டு நீங்கள் பார்க்குறீங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ரெண்டுமே எனக்கு ஹை பிரிஸ்டஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரெண்டுமே அந்த ஆக்னா சக்ரா. எஸ், ஆக்னா சக்ரா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த அனலைசிங் அந்த பவர் உங்களுக்கு இன்னர் வாய்ஸ், இன்ட்யூட்டிவ் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி காம்னஸ் அப்படின்றது வந்து உங்கள் மைண்ட் சோலுக்கு வந்து கொண்டு வாங்க. ஓகே, அதுதான் உங்களுடைய கார்டு. ஸோ அதே நல்லா வந்திருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ இது வந்து நெகட்டிவில் இருந்து நீங்கள் பாசிட்டிவ் வைப்புக்கு மாறிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதற்குரிய ஒரு அட்வைஸ் தான் இந்த கார்ட்ஸில் உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த கார்டும் பார்த்துடலாம். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கோல், கம்யூனிகேஷன் டு பி ரிசீவ்டு, ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வியூஸ் அண்ட் நெகோஷியேஷன் அப்படின்றது வந்திருக்குங்க. மேபி சிலர் வந்து ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் வந்து முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் அப்படின்றது வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன், மெசேஜ், கால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஜாபாக இருக்கலாம்,
இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருக்கலாம். அதே மாதிரி அச்சீவ்மெண்ட், நீங்கள் என்ன வந்து அந்த டிஸ்டன்ஸ் கோல் இருக்குல்ல, அதுக்குரிய ஒரு பிளானிங் வந்து இப்போ பண்ண போகிறீங்க. நீங்கள் எது வந்து ஆசைப்படுறீங்க, அது வீடாக கூட இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி க்ரோத்தாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம். ஸோ அந்த கோல் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க. ஒரு அது வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அந்த பிளானிங் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஃப்யூச்சரில். ஓகே, ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்றனால திணை வகைகள் ஏதாவது வந்து மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு வரலாம். அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த திணை வகைகள் பிடிக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய குட் வைப்ஸ் மனிதர்கள் மூலமாகவும் சிச்சுவேஷன் மூலமாகவும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குங்க. அதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு மெசேஜ் இன் எ பாட்டில் அப்படின்றது வந்திருக்கு. அதுதான் நான் இங்கே சொன்னேன், கம்யூனிகேஷன் ரிசீவ்டு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆசைப்பட்ட விஷயங்கள் நியூ க்ரோத், உங்களுடைய பிகினிங்ஸ், உங்களுடைய லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நியூ வே அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் கிடைக்க போகுது. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இந்த கார்டு என்னென்னா தண்டர் ட்ரம் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இந்த கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இல்லை அது அந்த என்ன சொல்கிறது, அந்த ரித்தமாக இது பண்ணுறது ஒரு பிடிக்கும். சும்மா தெரியலனா கூட அந்த பாடுறது, அந்த ரித்தமாக பாடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ். ஏன்னா 6 எடுத்திருக்கீங்க, பேஷனாக இருக்கலாம், மியூசிக் அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இன்னர் மியூசிக் எப்படி போகுது அப்படின்றது பாருங்கள். எங்கே போகுது, எதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் ஒரு இது இருக்குது, அது பேஷன், அது உங்களுடைய ஆசைகள், அதை நோக்கி போங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு ஃப்யூச்சர் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குங்க. அது வந்து ஒர்க்கில், உங்களுடைய பேஷனில் ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கள்ல, அதை தான் சொல்கிறேன். இந்த விஷயம் நடந்தால் நான் நல்லா இருப்பேன், இந்த ஃப்யூச்சரில் நான் நல்லா இருப்பேன், அது நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே 15 வந்திருக்கு, இங்கே 6 எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரப்போகுது, கம்யூனிகேஷன் நடக்க போகுது. அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய இன்னர் செல்ஃபை வந்து இன்னும் நீங்கள் ரைஸ் பண்ணும். அதே மாதிரி இன்னர் பவர் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. அது வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து மியூசிக் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பெருசாக நீங்கள் கற்று வச்சுருக்கலாம். ஸோ அது வந்து 4 பேருக்கு அது யூஸ் ஆகட்டுமே, அந்த நாலேஜ் யூஸ் ஆகட்டுமே, அந்த தாட்ஸ் யூஸ் ஆகட்டுமே. ஏன் நீங்கள் வந்து அந்த மனசில் வந்து இன்னும் பயம் வச்சுருக்கீங்க, என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அது வந்து அதுக்கு தான் தண்டர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி தெரியும், இந்த தண்டர் ட்ரம் அந்த அடித்த அந்த சத்தம், அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த மீனிங் பண்ணுறாங்க அதுக்கு. ஸோ இது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வெளியே சொல்லணும். அப்போ தான் அந்த ரிசீவ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து அது தெரியும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு, இல்லை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் அதுக்குரிய ஒரு பலன்கள் வந்து யூனிவர்ஸ்ட்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்தலாம். ஹை பிரிஸ்டஸ், யூ ஹாவ் டிவைன் நாலேஜ் தட் can help others through your spiritual teaching. எஸ், ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து இந்த கார்டு 3 அந்த ஹை பிரிஸ்டஸ், எங்கேயும் ஹை பிரிஸ்டஸ், அதே மாதிரி இன்னொரு கார்டு. எஸ், இந்த டிவைன் நாலேஜ் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல், பேசிக்காக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஓகே, ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, இயற்கையாக உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போகணுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.